வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே தமிழ் அகாடமிக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேடிஎம் நிறுவனத்தில் வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் காலியிடம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 35,000 வந்து சேலரி வந்து ஒதுக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆண் பெண்லாம் கிடையாது, அனைவருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்தியாவின் முன்னணி ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் நிதியில் சேவை நிறுவனமான பேடிஎம் இந்தியாவில் மிகப்பெரிய ஐபிஓ திட்டத்திற்காக தயாராகி வரும் நிலையில் சந்தையில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் மற்றும் ஆன்லைன் நிதியியல் சேவையில் கடுமையான போட்டி நிலவி வரும் காரணத்தால் பேடிஎம் தனது வர்த்தகத்தை நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பே, வாட்ஸ்அப் பே என்ன பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வர்த்தகத்திற்காக கடுமையாக போட்டியிட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த போட்டியின் காரணமாக கூகுள் பே கூட தற்போது தனது ஸ்க்ராட்ச் கார்டில் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமுக்கு பதிலாக போனஸ் பணத்தை மீண்டும் அளிக்க துவங்கியுள்ளது. ஓகேங்களா. ஸோ கூகுள் பே வந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேடிஎம்மில் என்ன திட்டம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேளையில் ஐபிஓ வெளியிட தயாராகும் பேடிஎம் தனது வர்த்தகத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய சுமார் 20,000 பேரை ஃபீல்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் பணியில் சேர்க்க உள்ளதாக அறிவித்துள்ளது. ஓகேங்களா. ஸோ ஃபீல்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஊழியர்கள் பேடிஎம் நிறுவனத்தின் ஓஆர் கோடு, பிஓஎஸ் இயந்திரம், பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ், வேலட், ஓகேங்களா. ஸோ யூபிஐ, பேடிஎம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பெய்டு, வியாபாரிகள் கடன், இன்சூரன்ஸ் திட்டங்களை விற்பனை செய்யும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து வழங்கப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 20,000 நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து சேலரி வந்து 35,000 ரூபாய் வந்து மந்த்லி வந்து கொடுக்கறதுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, பேடிஎம் நிறுவனத்தில் ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்சர் சேர்வோருக்கு மாதம் 35,000 ரூபாய் வந்து சம்பளம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓகேங்களா. ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சேல்ஸ் பிரிவில் இருப்பவருக்கும் அதே சம்பளம் தான். ஓகேங்களா. ஸோ இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, யூபிஐ பண பரிமாற்றத்தில் வந்து பேடிஎம் தற்போது 11% சந்தையில் வர்த்தகத்தை மட்டுமே கொண்டுள்ளது. இல்லை. ஸோ ஆனால் ஃபோன்பே வந்து பார்த்திங்கன்னா 40%, கூகுள் பே வந்து பார்த்திங்கன்னா 35% பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய யூபிஐ பண பரிமாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே வந்து 11%, கூகுள் பே 35%, ஃபோன்பே வந்து 40% பெற்றுள்ளது கஸ்டமரை பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து விரிவாக்கம் செய்வதற்காகத்தான், உயர்த்துவதற்கு தற்போது பேடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பணியில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ அதுக்காகத்தான் 20,000 நபர் வந்து வேலைக்கு அமர்த்துவதற்காக, அதாவது ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை தான். ஓகேங்களா. ஸோ ஃபீல்டு ஆஃபீஸர் ஒர்க் தான் சேல்ஸ்மேன். ஸோ இதுக்கு வந்து 35,000 சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 20,000 நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நண்பர் எல்லாத்துக்குமே இந்த தகவலை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட்.